வீட்டு சமையலில் டேஸ்ட்டான கஸ்டர்ட் மில்க் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி வைக்காத பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். பால் இந்தளவுக்கு காயும் போதே ஒரு கரண்டியை போட்டு ஏடெல்லாம் எடுத்து விட்டு பாலை காசுங்க. நம்ம ஏடு எடுத்து விட்டு நல்லா பால் திக்காக காய்ச்சிட்டோங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்குங்க, சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டங்க. பால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை பாலில் கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தும் பால் இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. பால் நல்லா திக்காகிட்டு வந்துடுச்சிங்க. பால் இந்தளவுக்கு காஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பால் நல்லா ஆறினதும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசி கண்ணாடி பதம் வர்றது வரையும் வேக வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசி வேகிற இந்த டைம்லேயே 1 டீஸ்பூன் சப்ஜார் விதை எடுத்துருக்கேங்க. இதை ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் 2 மணி நேரமாக நல்லா கூலாகிடுச்சிங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோங்க. இப்போ வேக வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜார் விதையை சேர்த்துக்கலாம். சப்ஜார் விதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் ஜெல்லி சேர்த்துக்கலாம். ஜெல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. நமக்கு சுவையான கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வீட்டு சமையலில் வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி கஸ்டர்ட் மில்க் தாங்க பண்ணியிருக்கோம். இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.